லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச் இப்போ செப்டம்பர் மந்த் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. விருப்பம் உள்ளவர்கள் மேல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் வாங்கிக்கோங்க. பிரபஞ்சம் நம்மளுக்கு ஒரு பெரிய சக்சஸ், பெரிய மேனிஃபெஸ்டேஷன் நடத்தி கொடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்மள ஃபாலோ பண்ண வைப்பாங்க. அதுக்குண்டான எல்லா லெசன்ஸும் நம்ம கரெக்டா கத்துக்கிட்டு அதை நம்ம பாசிட்டிவா நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் நம்ம கையில கண்டிப்பா நம்மளோட ஆசைகள் நிறைவேறும். ஏன்னா நம்ம எல்லாருமே பிரபஞ்சத்தோட பிளஸிங்ஸை டெய்லி அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். பிரபஞ்சம் நம்ம கூட எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்காங்க. வாழ்க்கையில எப்படியாவது நாமளும் சாதிச்சிட மாட்டோமா? நல்ல பெரிய உயரத்துக்கு போய் 4 பேர்த்துக்கு முன்னாடி வாழ்ந்து காமிச்சிட மாட்டோமா? நம்மளுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை வாழணும், பிடிச்ச ஒரு ஜாபுக்கு போகணும், சக்ஸஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்படுற நம்ம அதை எப்படி அடையணுங்கிற சின்ன சின்ன பாயிண்ட்ஸை கற்றுக்காதனால அதை நம்ம நழுவ விடக்கூடாது. வணக்கம், என் பேர் லாவண்யா, பேய்க்குட்டு மூவியோட டைரக்டர். நம்மளுக்கு ஆப்பு வைக்கிறது வேற யாருமே இல்லை, நம்மளுக்கு நம்மளே தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு. எப்படின்னா சின்ன வயசுல இருந்து நம்ம எதெல்லாம் பார்த்துருக்கோம், யாரை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆயிருக்கோம், என்னென்ன விஷயம் நம்ம பண்ணணும்னு நினைச்சோம், இது முடியாதுன்னு யாராவது சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்கள், நல்லது கெட்டது எல்லாமே இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிய ஆரம்பிச்சிடும். சின்ன வயசுல இருந்து சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நீங்க பதிச்சதை டக்குன்னு ஒரு 4 வாட்டி ஒரு விஷயத்த சொல்றது மூலமா நம்மளால எப்படி மாத்த முடியும்? அது இல்லாம நீங்க ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா உங்களுக்கு புதிய ஒரு விஷயத்த திணிச்சு சொல்லும் போது அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் இயல்பா பதியாது. ஃபோர்ஸ்ஃபுல்லா பதியும் போது அது ஃபேக்கா பதியும். அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அது ஒரு ஜாபா இருக்கலாம், ஒரு காம்படிஷனா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டா இருக்கலாம். நம்ம இந்த சோஷியல் மீடியாலேயோ சொந்தக்காரங்க கிட்டேயோ தெரிஞ்சவங்க கிட்டேயோ யார்கிட்டயுமே அதை ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணக்கூடாது. ஷேர் பண்ணும்போது அவங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியோ நெகட்டிவ் எனர்ஜியோ அவங்க என்ன யோசிக்கிறாங்க அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஃபேமிலிக்குள்ளாரையே இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ், அதுக்குள்ளார ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நமக்கு இந்த சக்சஸ் ரொம்ப ஹைட்ஸ்க்கு போக முடியாது. ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை பார்த்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்னாலையும் இதெல்லாம் முடியல, எவ்வளோ கஷ்டமான விஷயங்கள் நீ பண்ணிடுவியா அப்படின்னு சொல்றது. ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க, யார் ஒருத்தர் இது முடியாது, பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களால அது முடியல, அதனால அப்படி சொல்றாங்க. நானும் ஒரு வேலைக்கு போறேன்னு வெளியே வரும்போது அதுல நல்ல சக்சஸ் வரணும் அப்படின்னா நீங்க உங்களை தனிமையாக்கிக்கணும். நிறைய பேர்த்து கூட மிங்கிள் பண்ணக்கூடாது. அதாவது அவுட் சைட்ல இருக்கிற எனர்ஜி பீப்புள் கூட டீல் பண்றதுக்கு உங்களோட எனர்ஜியை நீங்க நிறைய செலவிடுவீங்க. உங்களோட எனர்ஜி அதை நீங்க சேவ் பண்ணி அந்த எனர்ஜியை உங்களோட சக்சஸ்க்கு நீங்க பயன்படுத்தணும். எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணணும், எப்பவுமே பாசிட்டிவா பேசணும். அந்த உங்களோட சக்சஸோ இல்லை இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படிப்பை நோக்கியோ இல்லை உங்களோட ஜாபை பார்த்தோ நீங்கள் ஃபஸ்ட்டு நெகட்டிவாக பேசுறத நிறுத்தணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன பேசுறீங்க, யார் என்ன சொன்னாலும் சரி அப்பவும் பாசிட்டிவாக சொல்லுங்க. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்பப்பெல்லாம் பாசிட்டிவாக சொல்லுங்க. நம்ம பாசிட்டிவாக பேசினா மட்டும் போதாது, அதை விஷுவலைஸும் பண்ணணும். அப்போ அந்த விஷுவலைசேஷன் நீங்க உங்க மனக்காட்சியில நீங்க கொண்டு வரணும்னா நீங்க ஒரு சக்சஸ் வாங்கிட்ட மாதிரி, கப்பு ஜெயிச்சிட்ட மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல, அந்த மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் சக்சஸ் உங்களோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு தகுந்த சக்சஸை நீங்க விஷுவலைஸ் பண்ணி சந்தோஷப்படுங்க. அந்த விஷுவலைஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நான் தான் விஷுவலைஸ் பண்ணிட்டேன்ல, நான் தான் பாசிட்டிவா பேசிட்டேன்ல, என்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்பிடுச்சு இப்ப நடந்துரும்னா அப்படி நடக்காது. அடுத்த ஒரு பாயிண்ட் இருக்கு, ஆக்ஷன். யூ ஹாவ் டு புட் யுவர் ஆக்ஷன் ஆல்சோ. அதுக்குண்டான படிக்க தான் வேணும். எக்ஸாம் அப்பியர் ஆக போறீங்கல்ல, அப்புறம் எப்படி அந்த படிக்காம அந்த மந்தத்துல மாங்காய் முளைக்கும்? நெக்ஸ்ட் பாயிண்ட், நீங்க உங்க சக்சஸை நோக்கி போறீங்க, இல்ல பணத்தை நோக்கி போறீங்க, இல்ல படிப்பை நோக்கி போறீங்க அப்படின்னா ஆக்ஷன் அப்படின்னு பண்ணும்போது சின்ன சின்னதா நம்ம அந்த மேனிஃபெஸ்டேஷனை நம்ம மைண்டுக்குள்ளார வச்சு
பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு கோலை எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்துக்கு மேல ஒரு இன்டென்ஷன் போட்டு அதை ஃபினிஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அடுத்த ஒரு சின்ன கோல், அதுக்கு ஒரு இன்டென்ஷன் போட்டு அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி, அது மாதிரி ஒவ்வொரு ஒர்க்கா பண்ணி 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 நம்மளோட அந்த ஃபைனல் கோலை நம்ம ரீச் பண்ணணும். இந்த மாதிரி ரீச் பண்ணாம அப்படியே குவாண்டம் ஜம்ப் அப்படின்னு இங்கிருந்து அப்படியே ஜம்ப் அடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தேர் பவர். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, சக்சஸ், அதுவும் பெரிய சக்சஸ், பெரிய ஒரு ஜாப், பெரிய மணி மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு நீங்க போகும்போது நீங்க டீல் பண்ற அந்த பீப்புள், அவங்க கூட டீல் பண்ணி தான் நீங்க அந்த சக்சஸை எடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கும்போது அவங்க நெகட்டிவா தான் இருப்பாங்க. சில பேர் எப்படின்னா, உங்களை எப்படி ஏமாத்தணுங்கிறதுல அந்த அளவுக்கு கை தேர்ந்தவங்களா இருப்பாங்க. அப்படி நீங்க முழிச்சிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா, இந்த கண்ணில் நுழைஞ்சு அந்த கண்ணில் வந்துருவாங்க. அப்படி ஏமாத்துவாங்க. இன்னொன்னு, ஏன் அப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னா, தட் இஸ் த சேலஞ்ச், தட் இஸ் த டெஸ்ட் கிவன் பை யூனிவர்ஸ். சின்ன முதலைங்களை எல்லாம் தாண்டிட்டு வந்துட்டீங்க, இவ்வளோ தூரம் ஏறியாச்சு. இப்போ அவ்வளோ பெரிய முதலை, அந்த முதலைங்கிட்டையும் நீங்க ஜெயிச்சாதான் உங்களுக்கு உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் விதி. அப்போ யூனிவர்ஸ் ஏன் இது மாதிரிலாம் ஒரு இது கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்கக்கூடியது ஒரு சீப்பான பொருள் கிடையாது, ஒரு பொக்கிஷம், யாருக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம். ரொம்ப பெரிய ஒரு சக்சஸ் கேட்டிருக்கீங்க, அப்போ அவ்வளோ சீக்கிரம் அது கொடுத்துட்டா இப்படி வாங்கி இப்படி தூக்கி போட்டு போயிடுவீங்க. அதோட மதிப்பு உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் ஒரு பெரிய ஒரு சக்சஸ் கிடைக்கும் போது யூனிவர்ஸ் இப்படி பண்றாங்க. உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, கல்லு மண்ணெல்லாம் அப்படியே கொட்டி கிடக்குது. ஆனா டைமண்ட், தங்கம் இதெல்லாம் மண்ணுக்குள்ளார புதஞ்சிருக்குல்ல, அது மாதிரி தான். அப்போ அதை வெட்டி எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அப்படி கஷ்டப்பட்டு எடுக்கும் போதுதான் அந்த வைரத்துக்கும் வைடூரியத்துக்கும் அந்த ஒரு தங்கத்துக்கும் ஒரு மதிப்பு. அப்படி நீங்க அதுல ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த சக்சஸ், அந்த ஜாப், அப்படி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மேனிஃபெஸ்டேஷன், தட் வில் பி அல்டிமேட். அப்போ அந்த சக்சஸ் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். இதை எழுதி வச்சுக்கோங்க, திஸ் வில் ஹேப்பன். இந்த வீடியோவை ஹைப் பண்ணி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைஃப் கோச் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணோம்னா இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் மந்த் பேட்ச் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. மெடிடேஷன் மூலமா யூனிவர்ஸ் கிட்ட டைரக்டா கனெக்ஷன்ல நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரே கிளாஸ் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ் தான். உங்க பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதை தீர்த்துட்டு உங்க ஆசைகளை நிறைவேற்ற இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச் கிளாஸ் ரொம்பவே உதவியா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். எனக்கும் என் சேனலுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்க உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி நன்றி. பாய்.